அதே போல் ரோடு கிராஸ் பண்ணோம்னா ரோட்டுக்கு அந்த சைடு நின்றுக்குவேன். யாராவது இந்த ஸ்கூட்டியை தள்ளி கொண்டாந்து கொடுங்களேன் அப்படின்னு சொல்லுவேன். கொண்டாந்து ஸ்கூட்டுக்கு கொடுப்பாங்க. இப்போது நான் வந்து புல்லட் வரலும் ஓட்டுவேன் சார். புல்லட் ஓட்டுவீங்களா? நான் சுடிதார் போட்டால் பல்சரில் போவேன். இதில் போட்ட சாரி கட்டிட்டு போனேன்னா ஸ்கூட்டரில் போவேன். 2 வண்டி வச்சிருக்கீங்க? 2 வண்டி வச்சிருக்கிறேன். யாரும் வீட்டில் இருக்கிறவங்க யாரும் எடுத்துகிட்டு போக விட மாட்டேன். இன்னைக்கு பையன் என்ன வண்டியில் போவார்? அவனை கொண்டு போய் பஸ் ஏற்றி விட்டுட்டு நான் ஆஃபீஸ் போயிடுவேன். ஒரு வாட்டி என்ன பண்ணிட்டானா, எனக்கு ஸ்கூட்டியும் வேணும் பைக்கும் வேணும், நான் சுடிதார் எது போட போறேன்னு தெரியல, அதனால நீ பஸ்ல கிளம்பி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு என்னை பஸ்ஸுக்கு ஏற்றி விட்டாங்க சார். அன்னைக்கு பார்த்தா ஃப்ரெண்டோட புல்லட் எடுத்துட்டு வந்தேன். அந்த புல்லட்டை வேணும்னு அன்னைக்கு சுடிதார் கட்டிட்டு அந்த புல்லட் எடுத்துட்டு ஓட்டிட்டு ஆஃபீஸ் போயிட்டாங்க. போயிட்டு வேணும்னே அன்னைக்கு ஃபுல்லாக ஆஃபீஸில் எல்லாருக்கும் போய் சுற்றி காமிச்சிருக்காங்க, நான் புல்லட்டில் வந்திருக்கேன் அப்படின்னு. இதில் எங்கள் அம்மா என்னன்னா, ஒருத்தர் அங்கே ஆஃபீஸில் வேலை பார்க்குறோட வீடியோ எடுத்து எங்கள் அம்மா ஸ்டோரி வச்சு என்னையே டேக் பண்ணி, இங்கே பேர் நான் புல்லட் ஓட்டியிருக்கேன், நீ அதை காலேஜில் உட்காந்துருக்கேன் விடாமல் ஃபோன்றாங்க. என்னம்மா என்னாச்சுமா அப்படின்றேன். இல்லை ஸ்டோரியில் நட்டு உன்னை டேக் பண்ணியிருக்கேன், அதை கொஞ்சம் பாரு அப்படின்னு. பார்த்தா அந்த புல்லட் ஓட்டுற வீடியோ எடுத்து அதை ஸ்டோரியில் வச்சுருக்காங்க, அதை பார்க்கணுன்றதுக்காக. எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். எல்லா பைக்கும் ஓட்டணும்னு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் வந்து நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சு தான் எனக்கு அந்த தைரியமே வர ஆரம்பிச்சிச்சு.